கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட அவருடைய மகிமையின் காரணமாக, அவருடைய மகத்துவத்தின் காரணமாக உனக்காகவே இயேசு ஊழியங்களில் இருந்தும் நாங்கள் குடும்பமாக இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உபாகமம் 28:8 இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. பார்த்துட்டீங்க, அது என்ன அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையில உன் கையின் ஆண்டவர் சொல்லி 8 சொல்லியிரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வதிப்பேன். நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு எங்களுக்கு எப்போ ஆண்டவர் எங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார். ஆனா கையிட்டு செய்ய எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதத்தையும் காணல, ஒரு ஆசீர்வாதத்தையும் காணல. அநேகர் இடத்துல எங்க வீட்டுல 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்குறத அப்படியே வட்டிக்காரருக்கு கொடுத்துட்டு என்ன செய்வாரு, வட்டிக்கு வாங்கிட்டு வருவாங்க, வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்ப பாருங்க, அந்த வட்டி என்ன செஞ்சது, குட்டி போட்டு பெருகிட்டு 4 பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நாங்களும் என்ன செய்யணும், 4 பேரை மாதிரி கௌரவமா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. வறுமை, கண்ணீர், கவலை, கஷ்டம். கையிட்டு செய்ய எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா ஆசீர்வாதம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் அப்படியாப்பட்ட ஒரு கலக்கங்கள் இருக்குமானால் இந்த கலக்கத்தில் இருந்து நீங்க வெளியே வருவதற்கு கர்த்தர் நாளை தினத்திலையும் இந்த காரியங்களை குறித்தே உங்களோடு பேசுவாராக. ஆமேன்.